அன்பான உறவுகளே, இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான கான்செப்ட் தான். இந்த 7 அறிகுறி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் காதலில் விழப்போகிறீர்கள் என்று தான் அர்த்தம். உங்களுக்கும் காதலிக்கும் ஆசை வந்துவிட்டதா? அப்போ இந்த 7 அறிகுறிகள் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் பார்த்துக்கங்க. நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பேரை சந்திச்சுக்கிட்டே தான் வருவோம். நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோன்னா மறுபடியும் பேசிக்குவோம், மெசேஜ் அனுப்பிச்சிக்குவோம். இதெல்லாம் இல்லாமல் திடீர்னு ஒருத்தரை பற்றி அடிக்கடி நினைக்கிறீங்களா? அவர்கிட்ட பேசணும் அப்படிங்கிற அந்த நினப்பு வருதா? அந்த நபர்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்தாலே நம்ம மனசில் குளுகுளுன்னு ஒரு சந்தோஷம் ஏற்படுதா? இவை சாதாரண ஈர்ப்பா, இல்லை காதலின் தொடக்கமா? இன்று காதலிக்கும் ஆசை வந்துவிட்டதை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்க்கலாமா? நாம் என்னதான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இல்லை வீட்டில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நபருடைய நினைவு உங்களுடைய மனதில் வந்து போகுதா? அந்த குறிப்பிட்ட நபருடன் பேச வேண்டும் என்ற ஆர்வம் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கா? காலை எழுந்து வணக்கம் சொல்லுவது முதல் இரவு வரை பேசுவதற்கு வாய்ப்பை நீங்களே தேடுகிறீர்களா? அந்த நபருடைய சிறிய விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க தோணுகிறதா? அந்த நபருக்கு பிடித்த நிறம், உணவு, பாடல் இவை எல்லாவற்றையும் நினைவில் வைத்திருக்கிறீர்களா? அந்த நபரின் மகிழ்ச்சியில்தான் உங்களுடைய மகிழ்ச்சி உள்ளது என உங்களுக்கு தோன்றுகிறதா? அந்த நபர் சந்தோஷமாக இருந்தால் உங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுகிறதா? எதிர்காலத்தில் அவருடன் சேர்ந்து இருப்பதைப் போல மனதில் கற்பனை செய்கிறீர்களா? உங்கள் பழக்க வழக்கங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை செய்ய தொடங்கிவிட்டீர்களா? அவருடைய கருத்து உங்களுக்கு முக்கியமாக மாறுகிறதா? மற்றவர்களின் பாராட்டை விட அவரின் பாராட்டு உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறதா? இந்த மாதிரியான அறிகுறிகளில் நிறைய உங்களிடம் இருந்தால் அது வெறும் ஈர்ப்பாக இல்லாமல் காதலின் ஆரம்பமாக இருக்கலாம். ஆனால் உண்மையான காதல் என்பது ஒருவரை பெறுவது மட்டுமல்ல, அவரின் நலனையும் மகிழ்ச்சியையும் விரும்பும் மனநிலையே உண்மையான காதல். உங்களுக்கு இதில் எத்தனை அறிகுறிகள் பொருந்துகிறது? கமெண்டில் சொல்லுங்கள்.